Hello friends, welcome back to my channel. This is Reena from Be Happy Tamil channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹேர் கேர் வீடியோ தான் பார்க்க போறோம். ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு இருக்க ஒரு பெரிய ப்ராப்ளமே ஹேர் தான். ஹேர் ஃபால் ஆகுது, ஹேர்ல dandruff இருக்கு, ஹேர்ல growth இல்ல, முடி ரொம்ப மெலிசா இருக்குன்னு இப்படி நிறைய ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே ஹேர் பேக்ல சொல்யூஷன் தரக்கூடிய ஒரு ஹேர் மாஸ்க் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பட் நீங்க நினைப்பீங்க நிறைய பேர் நிறைய ஹேர் பேக் சொல்றாங்களே, நீங்க கூட நிறைய ஹேர் பேக்லாம் சொல்லியிருக்கீங்க, அப்போ அதெல்லாம் யூஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹேர்க்காக இருக்க எல்லா ஹெர்பல்ஸுமே அதுக்கான பலனையும் பயனையும் தரதான் செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க என்ன மாதிரி ஒரு பர்சனா இருந்தீங்க வச்சுக்கோங்க. இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா பியூட்டி கான்ஷியஸ் அதிகமா உள்ளவன். இப்போ எனக்கு ஒரு ஸ்கின்லயோ ஹேர்லயோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தா 4 பேர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு 4 நாள் டைம் எடுத்து அது எல்லாமே ஃபாலோ பண்ணி அதை சரி பண்ணிடுவேன். பட் எல்லாருமே எல்லார மாதிரி இல்லை இல்லையா? ஒரு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா பியூட்டி கான்ஷியஸே இருக்காது, ஸ்கின்னை கேர் பண்ணிக்க மாட்டாங்க, ஹேரை கேர் பண்ண மாட்டாங்க. பட் அப்படி இருக்கவங்களுக்கும் ப்ராப்ளம் வர செய்யும். அப்படி உங்களுக்கு ஹேர்ல ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது, அந்த ப்ராப்ளம் அதிகமாகும் போது அவங்களுக்கு என்ன ஹேர்ல ப்ராப்ளம் அதிகமாயிடுச்சு, இப்போ நம்ம ஃபைனலாக ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை பார்க்கும்போது மண்டே இதை போடுங்க, வெனஸ்டே அதை போடுங்க, ஃப்ரைடே இதை போடுங்கன்னு சொன்னா ஆல்ரெடி உங்களுக்கு பியூட்டி கான்ஷியஸ் இல்லை. இதுல இத்தனை விஷயங்கள் சொன்னா ஐயோ நான் அவ்வளோலாம் கான்ஷியஸா ஃபாலோ பண்ண மாட்டேன்ப்பா, பட் எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு, பட் ஏதாவது ஒன்று சொல்லுங்க நான் அதை மட்டும் ஃபாலோ பண்றேன் அப்படின்ற மாதிரி சில பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பர்சனுக்கு இது ஒரு சூப்பரான ஹேர் பேக். இதை நம்மளுமே ஃபாலோ பண்ணலாம். நம்ம ரெகுலரா என்ன கேர் பண்றோமோ, ஹேர் கேர் ஃபாலோ பண்றோமோ அதில் வீக்லி ஒன்ஸ் இதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நான் இது வரைக்கும் எதுவுமே ஃபாலோ பண்ணதில்ல, ஏதாவது ஒன்று மட்டும் சொல்லுங்க நான் ரெகுலரா ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க இதை மட்டுமே வீக்லி ஒரு 2-3 டேஸ் அப்ளை பண்ணலாம். ஒரு அமேசிங்கான ரிசல்ட் இருக்கும். ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் பண்ணும், ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன் நல்லா கிளியர் பண்ணும், ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணும். ஸோ இந்த ஒரே ஹேர் பேக் எல்லா ப்ராப்ளமும் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். சரி, அது என்ன ஹேர் பேக், அதை எப்படி ரெடி பண்ணுன்றதை நம்ம இப்போ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த பேக் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு ஃப்ளாக்ஸ் சீடு, தமிழில் ஆலி விதைன்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஹேருக்கு, வெயிட் லாஸ்க்கு, ஸ்கின் கேர்னு இப்படி நிறைய விஷயங்களுக்கு இதை பயன்படுத்துவாங்க. இந்த சீடில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குது. ஃபேட்டி ஆசிட் ஒரு ஹெல்த்தி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ அது ஃப்ளாக்ஸ் சீடில் அதிகமாகவே இருக்குது. ஹேர் ஃபாலிகல்ஸை நல்லா நரிஷ் பண்ணி ஸ்ட்ராங் ஆக்குது. ஃபாலிகல்ஸ் ஹெல்த்தியாக இருந்தால் ஹேர் ஃபால் கம்மியாகும், ஹேர் க்ரோத் ஹெல்த்தியாக இருக்கும், ஹேர் டேமேஜஸை கூட நல்லா க்யூர் பண்ணிவிடும். நியூவாக வளர்கிற ஹேர் கூட ரொம்ப ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக வளரும். ஸோ ஃப்ளாக்ஸ் சீட் ஹேர் ப்ராப்ளமுக்கு ஒரு சூப்பரான மெடிசன். நெக்ஸ்ட்டு வெந்தயம். வெந்தயத்தில் ப்ரோட்டீன் அண்ட் நிக்கோட்டினிக் ஆசிட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. நிக்கோட்டினிக் ஆசிட் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி டேண்ட்ரஃபை கிளியர் பண்ணிவிடும். வெந்தயம் எந்த டைப் ஆஃப் ஸ்கேல்ப் இஷ்யூவாக இருந்தாலும் கிளியர் பண்ணி ஹேர் ட்ரைனஸை கம்மி பண்ணும். ஹேர் தின்னிங்கை ட்ரீட் பண்ணி ஹேர் அடர்த்தியாக க்ரோ ஆக சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது வெந்தயத்தில். அடுத்து ஒரு 2 பீஸ் தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கோகனட் மில்கில் ஹேருக்கு தேவையான நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, வைட்டமின் C, E, B5, B6 இது எல்லா ஸ்ட்ரென்த்தும் இருக்குது. இதை ஹேர் ட்ரைனஸை கம்மி பண்ணி ஸ்கேல்பில் pH லெவலில் பேலன்ஸ்டாக வச்சுக்கும். ஹேர் க்ரோத்தை கூட நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். நெக்ஸ்ட்டு ரைஸ் வாட்டர், அதாவது அரிசி கழுகுன தண்ணி இல்லை அரிசியை ஒரு 1 hour ஊற வச்சு அதோட தண்ணி மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சின்ன வயசில் அம்மாங்கெல்லாம் அரிசி கழுவின தண்ணி இல்லை சாதம் அடித்த கஞ்சிலாம் வச்சு ஹேரை வாஷ் பண்ணுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. பிகாஸ் இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அமினோ ஆசிட்ஸ் அதிகமாக இருக்குது. இது ஹேரை ரீஜென்ரேட் பண்ணி ஃபாஸ்டராக க்ரோ ஆக ஹெல்ப் பண்ணுது. அண்ட் வைட்டமின் B, Cலாம் கூட அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்ப நல்லது ஹேர் க்ரோத்துக்கு. அவ்வளோதான். இந்த 4 இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் இப்போ நம்ம ஹேர் மாஸ்க்கை ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஒரு பவுலில் 2 ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீடு, 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி நைட் ஊற வச்சுட்டேன், நல்லா ஊறி இருக்கு. இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி இன்னும் ஒரு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஸ்டவ்வில் ஒரு 10 மினிட்ஸ் இப்போ ஹீட் பண்ணலாம். பாருங்கள், இப்படி நல்லா ஹீட் பண்ணணும். ஃப்ளாக்ஸ் சீட் கொதிக்க கொதிக்க ஃப்ளாக்ஸ் சீட்லேருந்து ஒரு ஜெல் மாதிரி வரும். நல்லா கொதிச்சு குழகுழப்பாக ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வருதான்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ ஃப்ளாக்ஸ் சீட் நல்லா ஹீட் ஆக நல்லா ஒரு அதுலேருந்து ஒரு தண்ணிலாம் வந்து ஜெல்லி மாதிரி மாறும். நீங்கள் ஸ்பூன் எடுத்து செக் பண்ணாலே தெரியும். ஸோ ஒரு நல்ல ஜெல்லி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளாக்ஸ் சீடை நல்லா நீங்கள் அந்த ஜெல்லியை ஃபில்டர் பண்ணிக்கணும். நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது, இது சூடாக இருக்கும் போது நீங்கள் ஃபில்டர் பண்ணணும். அப்போ தான் இந்த ஜெல்லை நீங்கள் ஃபில்டர் பண்ண முடியும். ஆறிடுச்சுன்னா அதை ஃபில்டரே பண்ண முடியாது. ஸோ சூடாக இருக்கும் போதே ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபில்டர் பண்ணியாச்சு, நல்லா ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதை வச்சுடுங்க.
நெக்ஸ்ட்டு இப்போ இந்த தேங்காவை அரைச்சி கோகோனட் மில்க் எடுத்துக்கலாம். இந்த அரிசி ஊற வச்ச தண்ணியை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னா, தேங்காயில் தண்ணி ஊற்றி அரைக்கிறதுக்கு பதிலாக அரிசி ஊற வச்ச தண்ணியை யூஸ் பண்ணி அரைச்சி கோகோனட் மில்கை ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ தேங்காய் அண்ட் அரிசி ஊற வச்ச தண்ணி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி கோகோனட் மில்கை ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப திக்கு கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கணும். இப்போ ஒரு பவுலில் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா ஃப்ளாக்ஸீட் வெந்தயத்தோட ஜெல் இருக்கு இல்லையா, அது தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கோகோனட் அண்ட் ரைஸ் வாட்டரை மிக்ஸ் பண்ணி ஒரு கோகோனட் மில்க் எடுத்துருந்தோம் இல்லையா, அது தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கணும். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஒரு வாட்டி பிளெண்டரில் வேணால் கூட போட்டு ஒரு வாட்டி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இப்படி நல்லா பிளெண்ட் பண்ணதும் ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த க்ரீமை தலையில் ஸ்கேல்ப் ஃபுல்லாக ஹேர் ரூட்லேருந்து அப்ளை பண்ணிக்கணும். இது க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால தலையில் நல்லா ஸ்டிக் ஆகும். அவ்வளோதான், நம்ம ஹேருக்கு தேவையான அத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹேர் மாஸ்க் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹேர் மாஸ்க்கை எப்படி ரெடி பண்ணணும்னு இப்போ பார்த்துருப்பீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸ்லையுமே நம்ம ஹேர்க்கும் ஸ்கேல்ப்க்கும் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஸோ உங்கள் ஹேரில் நிறைய ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த ஹேர் மாஸ்க்கை வீக்லி 3 டேஸ்ன்னு சொல்லி ஒரு 2 மந்த்துக்கு ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஹேரில் இருக்க எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். இந்த மாஸ்க்கை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக ஹோல் ஸ்கேல்ப் ஃபுல்லாக படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஹேர் க்ரோத், ஹேர் ஃபால் எல்லாமே ஸ்கேல்பில் ஃபாலிகல்ஸ் நடக்கிற விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கேல்ப்பையும் ஃபாலிகல்ஸும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம்னா ஹேர் ஃபால் ஆகுறது கம்மியாகிடும், ஹேர் க்ரோத்ன்றது நல்லா இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ ஃபுல்லாக ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி எந்த மாஸ்க் ரெடி பண்ணாலும் கொஞ்சம் எக்ஸஸாக நிறையவே ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹேருக்கு. ஸோ இப்போ கோகோனட் மில்க் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஹேர் நல்லா சில்கியாக ஸ்மூத்தாக வச்சுக்கும். ஃப்ளாக்ஸீட் எடுத்துட்டிங்கன்னா ஹேரில் உள்ள டேமேஜஸ்லாம் நல்லா ரிப்பேர் பண்ணும். ஸோ நீங்கள் மாஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ணிக்கிட்டு ஹேர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிங்கன்னா ஹேரில் ஸ்ப்ளிட்டன்ஸ் வரது ஸ்டாப் ஆகிடும், ஹேரில் இருக்க டேமேஜ்லாம் நல்லா கிளியர் ஆகிடும். ஸோ மாஸ்க் எப்பவுமே ஸ்கேல்பில் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு பேலன்ஸ் உள்ள மாஸ்க்கெல்லாம் டிப் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் விட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ண நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, bye from Reena.